இன்னைக்கு சென்னை அண்ணா சாலையில் இருக்க டிஎன்இபியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்து செம்ம ஷாக்கிங் கொடுத்துருக்கு. ஸோ புது மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் நிர்மல்குமார் டிஎன்இபியில் நடந்த ஊழலை பற்றி விசாரிக்க போகிறதா சொன்ன சில நாள்லேயே, அதாவது மே 16, 17 அன்னைக்கு அங்கே இருந்த பல ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்கு. 4, 5, 7, 10வது மாடியில் இருந்த கம்ப்யூட்டர்ஸோட ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டிருக்கிற விஷயம் இப்போ தெரிய வந்தது. இந்த ஹார்ட் டிஸ்கில் நிலக்கரி கொள்முதல் பண்ண டீடைல்ஸ், டெண்டர் டீடைல்ஸ், ரொம்ப முக்கியமாக இந்த ஊழலுக்கு சம்பந்தப்பட்டான பல முக்கியமான ஃபைல்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா, இந்த பிளாக்ஸ் எல்லாமே கடந்த 5 வருஷமா சிசிடிவி கேமராஸ் வேலை செய்யலாம். இதுக்கான காரணமா சிசிடிவி கேமராஸ்லாம் எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாலுமே உண்மையான காரணம் அங்கே புரோக்கர்ஸோட இன்வால்மெண்ட்டை மறைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நடந்த 397 crores ஊழலை விசாரிக்கிறதுக்காக சிபிஐக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இப்போ நடந்த இந்த திருட்டை பார்த்தா அந்த விசாரணையில் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த திருட்டை நடத்தப்பட்டதா யோசிக்கிறாங்க. இப்போ சின்னதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.